ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாசம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை இது கேள்வியா இருக்கிறது போல தோணலாம், ஆனா இந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணு இருக்குதுன்னு நீ நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கடந்த மாதம் முழுவதும் நினைச்சுக்கிட்டே இருப்போம், வரப்போகிற ஆகஸ்ட் மாதத்திலேயாவது எனக்கு இந்த நன்மை நடந்துருமா, இந்த காரியம் வாச்சிருமா, இதை செஞ்சிட முடியுமா, இதுல ஒரு நன்மை உண்டாயிருமா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகத்தோட இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துதான் கேட்கிறாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்ல, அப்புறம் என்ன? அதான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களால செய்யக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லப்பா, இந்த காரியத்தை உங்களால செய்ய முடியும் ஆண்டவரே, இந்த விஷயத்துல உங்களால அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே, இந்த காரியத்துல நீங்க தான்ப்பா உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணணும்னு நம்பிக்கையோட அறிக்கை செய்யுங்க. இந்த மாசம் முடியும் போது நீங்க சொல்லுவீங்க, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு. இதை கேட்கிற உங்க வாய் சொல்லும், அதை சாட்சியா நீங்க சொல்லுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபமனோமா. கிருபையுள்ள பிதாவே, நிறைய காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்மாலே செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லைன்னு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்களை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்காக நன்றி. அந்த காரியத்துல நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. காரியங்களை வாய்க்க செய்கிறதுக்காக நன்றி. அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. God bless you.